நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு 2024 எப்படி இருந்துச்சு, 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அதில் 2024 இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சுன்னா அப்படியே கேரி ஓவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். இது பொது பலன்கள். இந்த பொது பலனுக்கு பவர் இருக்கான்னா நிச்சயம் இருக்குது. 30 to 40 மார்க் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் உங்களுடைய சுய ஜாதகம் தான் ரொம்ப 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 முக்கியம். அதுலேயும் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்ததுன்னா ரொம்ப பெருசாக வாழ்நாள் முழுக்க கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா பிரச்சனை வராதா அப்படின்னா இல்லை, வந்தாலும் சமாளித்து ஜெயிச்சு மூவ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க அப்படின்றது தான் மைண்டில் வச்சுக்கணும். சரி, 2024 எப்படி இருந்துச்சு கடகராசிக்கு அப்படின்னா, 80% மக்களுக்கு என்னடாப்பா நடக்குது அப்படின்றதே புரியாமல் இருந்துச்சு. யாரை நம்பினாலும் பிரச்சனை, ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு சின்ன உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த உதவினால் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சேலஞ்சஸ் லைஃபாக போயிட்டுருக்கோம், சர்ப்ரைசஸ் லைஃபாக போயிட்டுருக்கோம். எதுவுமே பாசிட்டிவாக இல்லாத நிலை. மொத்தத்தில் சொல்லணுன்னா எல்லாம் மறந்து போயிருப்பீங்க. யார்கிட்டையும் நிம்மதியாக இல்லாத ஒரு நிலையில் இருப்பீங்க. கடன் எக்கச்சக்கமான பேர் வாங்கிட்டீங்க. அதே மாதிரி கடன் இவ்வளோ ஆச்சுலடா, சரி இதையும் வாங்குவோமேன்னு சொல்லி கூட நீங்கள் தேவையில்லாத கடனுக்குள்ள மாட்டி கடனுக்குள்ள சிக்காத கடகராசி அன்பர்கள் அப்படின்றது 10% ஆட்கள் இருந்தாலே பெரிய 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 ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நம்பி மோசம் போனவங்க அப்படின்றதும் கடகராசி கடகலக்ன அன்பர்கள். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். வா கொடுக்குறேன்னு தானே சொன்னான், சரின்னு தானே இங்கேருந்து பஸ் ஏறி போனேன், கடைசியில் பார்த்தா வீடை பூட்டிட்டு போயிட்டான். இவன் அதுக்கு வராமல் இருந்திருந்தா கூட இந்த செலவு மிச்சம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாமே 2024 நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஆரோக்கிய குறைபாடும் நீங்கள் வந்து பார்த்தீங்க. குதூகலம் அப்படின்றதே நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலுமே சரி, ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு மனசோடையே நீங்கள் இருந்தீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போய் முடித்ததா எதுவுமே இருக்காது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடகராசியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மொட்டை மாடிக்கு போய் நீங்கள் டேங்க்கில் தண்ணி இருக்கான்னு பார்க்க போயிருப்பீங்க. ஆனால் பாதி தூரம் போனதுக்கப்புறம் எதுக்கு போனோன்றதே மறந்துடும். அங்கே போய் மொட்டை மாடியில் நின்றுட்டு ஓகேடான்னு கீழே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி டேங்க்கில் இருக்கான்னு பார்க்க தானே போனேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? எது எடுத்தாலுமே உங்களை பிடிக்கல. அதே மாதிரி நிறைய கடகராசி கடகலக்ன அன்பர்கள் வந்து கணவன் மனைவியிடத்தில் உள்ளுக்குள்ள அன்பும் ஆசையும் நிறைஞ்சவங்களா இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை பொறுத்தளவு அன்பின் அடிப்படையில் இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு புரியாமலேயே போயிருக்கும். அதனால நீங்கள் அன்பாக சொன்னது கூட அவங்க முறைச்சி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னடா நடக்குது அப்படின்றதே புரியாது. நிறைய நட்புக்குள்ள பிரச்சனை வந்தது. அதே மாதிரி கடகராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு பல ஆரோக்கிய கோளாறுகள் வந்ததும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதும், அது மட்டும் இல்லாமல் பாய்சன் சம்மந்தமாக நிறைய பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு பூச்சி கடிச்சிடுச்சு, திடீர்னு நாய் கடிச்சிடுச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லி நிறைய செலவுகள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் மொத்தத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கும் பல ரூபத்தில் செலவுகள் எதிர்பார்ப்பதை விட நிறைய கடகராசி அன்பர்கள் சொல்கிறது என்னென்னா, கடன் கட்டவே முடியலங்க, கொடுக்க வேண்டிய இன்னொருத்தனுக்காக நம்பி கையெழுத்து போட்டு கடைசியில் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு அல்லது விற்று அந்த கடனை அடைச்சேன், கடைசியில் இவன் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க,
வான்னு சொன்னாங்க, போனாலும் எங்கே இருக்காங்கன்னே புரியல, என்னதான் நடக்குது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி நிறைய கடகராசி அன்பர்கள் 2024 என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் பலர், ஏன் தான் வாழ்கிறோமேன்ற அளவுக்கு பலர் பல ரூபத்தில் விரக்தி, கடகராசின்னு ஃபோன் வந்தாலே விரக்தி விரக்தி விரக்தியினுடைய மனப்பான்மையில் தான் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா? சரி, 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையில் சொல்கிறேன், ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகிறீங்க. கவலையே பட வேண்டாம். நீங்கள் 2025க்காக வான்னு கூப்பிடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதங்கள் மார்ச் வரைக்கும் இதே தான் ஒரு நிலையில் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு எல்லா அப்லிஃப்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ சூப்பராடா அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் கடகராசி அன்பர்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பல மெச்சூரிட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. எதை பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, வாடான்னு கூப்பிட்டு பேங்க் மேனேஜர் முன்னாடி உங்களை கையெழுத்து போட வச்சாலும் சாரிடான்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இப்போ வந்துடும். எந்த இடத்துலையும் கணக்கு பார்த்து நீங்கள் பண்ணணும், யாரையும் டோட்டலாக நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் எதை எடுத்தாலும் தீர்க்க ஆலோசிக்கணும். செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவசரம் வேண்டாமே அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2024 கதறக்கூட வைத்த பல கடகராசி அன்பர்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அத்தனை பேருக்கும் எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முடியக்கூடிய வகையில் தான் இருக்குது. இதில் சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு. ஏன்னா கேது 2ல் வரார், அதே மாதிரி ராகு 8ல் வரார். அப்போது 2 விஷயங்கள் நல்லதாக கூட அமையும். அதாவது 8ல் ராகு அப்படின்னா எதிர்பார்க்காத யோகங்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கல, என்னடா அது ஜாக்பாட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கொடுக்கவே மாட்டான், போ வராட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி வேலையை பார்க்கலாம் அப்படின்னா துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவரே வந்து சாரிப்பா தம்பி, இந்தாப்பா வட்டியோடு நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த 2025 இருக்கும். அதே மாதிரி இது நீங்கள் எதிர்பார்க்காம வாங்கிட்டு வந்துருச்சு இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய மனைவினுடைய நகையெல்லாம் எடுத்து விற்றுருப்பீங்க, அல்லது நீங்கள் லோனில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் மீட்டு சர்ப்ரைஸாக கொண்டு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத உங்கள் கண்களால் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவே இந்த 2025 உங்களுக்கு அமையப்போகுது. அதே மாதிரி மனசு அப்படின்றது ரொம்ப சஞ்சலத்துக்குள்ளே இருந்திருப்பீங்க. இப்போ சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால தைரியம் அப்படின்றது வந்திருக்கும். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ், தைரியம் தான் எல்லாமே. எல்லாத்தையும் எதிர்நோக்கக்கூடியது அந்த தைரியம்தான். அந்த தைரியத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கொடுக்கும்போது அண்ட் லாபஸ்தானத்தையே சனி பகவான் பார்க்கும்போது அந்த லாபஸ்தானாதிபதி சுக்கிரனாவும் 7னுடைய ஸ்தானாதிபதி உங்களுக்கு குருவாகவும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான்ஸ் பயங்கர சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் 2024 எந்த பொறுமையை காத்தீங்களோ, எதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே சுபிட்சமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2025. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தியை பாருங்கள், லக்னத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி வரக்கூடிய 2025 நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் நிதானமாக இருக்கணும்னு சொன்னது அந்த கேது ராகுக்கு. சுய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய நிலை பார்த்து அதுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், முன்னேற்றத்தின் அடிப்படையில் இருந்து சந்தோஷம்ன்ற கதவை தட்ட போகிறீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.